சாமி கேட்கலையா? சாமி அப்படி போய் உட்காருப்போ, அப்படி போய் உட்காருப்போ, அப்படி போய் புறமே பொடி பொடியா அடி பாம்பி போல் தேரை போல நம்மளை சூரி யார் நானா என்ன சொல்லுற ஓ மேரி தனமாய் துர்க்கினி நிற்காயே அடி சுத்தமாய் நிற்காய் செல்வாயே இல்ல என்ன சொன்னாய்? நோம்பிய கலையரிசி இருக்கின்றது. ஆமா, ஒரு களம் என்பது 12 மழைக்காய்க்கு சமமாகப்பட்டது. ஆமா, அப்படியாகப்பட்ட ஒரு நொடியில் சமைத்த அந்த 12 கலத்து அரிசியை ஒரு நிமிஷத்துல சமைப்பவள் இவர். அப்படியாகப்பட்ட இவர் என்னிடத்திலே வந்து ஆசையாசையில் பேசி உடனே அவருடைய தந்தையை வர வைத்து என்னை அடி 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 என்று அடித்ததும் இல்லாமல் என்னிடத்திலே சிரித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். என்னை அடி அடி அடிக்கும் போது வேடிக்கை பார்த்திருந்தார். அவருடைய தந்தை என்னிடத்திலே இருந்த பொன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போட்டியோட என்கிட்ட கிளாஸ் போட்டு வந்து இல்லைன்னு வச்சுக்க இவன் வந்து நல்லதா கிடையாது. ஒரு நொடியில சமைத்த போல வேஷம் போட்டு நான் வந்தேன். இப்ப என்ன ஆச்சு? அடிச்சு அடி அடித்தது இல்லாமல் அப்பா வந்தாரா? எங்க அப்பா வந்தாரு, வந்தாரு அந்த தாயார் எல்லாம் எப்படி தழுவி தழுவி சந்தானம் உனக்கு சம்பாதி அடி அடின்னு அடித்துட்டா இந்த பாவியால. நான் போய் பைத்தியக்காரி என்று வேசிட்டு தாசி சொல்றீங்களே, நான் எப்படி இருந்த தெரியுமா? ஐயா பத்தி நீ மாதிரி போச்சு இந்த பத்தாவே நமக்கு ஆச்சே.
அம்மா பத்தினியா? சத்தியமா எங்க அம்மா பத்தினி. இவ பத்தினியா? ஏன்னு கேளு. பத்தினி சொல்லி பாரு. ஆமா ஆமா. பத்தினிங்க. இந்த பொண்ணு பாவா. இந்த பொண்ணு ரோசா. இந்த ஆமையில டேய். இந்த பொம்பளை பாவடா பாவி. நான் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல. எங்கூரா போறியே? வாடா. நான் எடா போறியே? உனக்கு வீடியோ கிடைக்கும். ரொம்ப பூச்சங்க சொல்ற. ஊரா போட்டு பார்க்க போறியே? ஆமா. தேகால் தான் எனக்கு. நான் சும்மா விடாதீங்க உங்கள. அம்மா பத்தினி. பத்தினி கிடையாது. சத்தியமா பத்தினி சொல்லிட்டு. பத்தினி சொல்லிட்டு. எப்படி சொல்றீங்க பத்தினி? எப்படி கேளுங்க. பத்தினி அம்மா பத்தினி. கிடுகிடுன்னு போய் காஞ்சிவான ஓலை மாட்டிட்டு ஒண்ணு விட்டு பாருங்க. சல 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 சவுண்ட் கேட்கும். சத்தியமா அம்மா பத்தினி. அது மட்டும் இல்ல. காலுங்காட்டி அம்மா பத்தினி நினைச்சுன்னு அண்ணா அது காக்கா பாரு கருப்பா தெரியும். அம்மா பத்தினி. என்னன்னு கேட்டேன் அப்புறம். என்ன பத்தினியே கிடையாது. அம்மா 10 வாரம் போனாலும் பத்தினி செய்வாங்க. அளவா என்ன பண்ண தெரியுமா? அளவா ஐயா இவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் அப்பா என்ன புடிச்சு அடிக்கும் போது அடிக்கும்போது உருட்டிய கண்டத கட்டிய அந்த குன்மையா இந்த அதுதான் அங்கிருந்து வந்தான் போல அடி வாங்கிறதுக்கு. வாடா குளுங்கற. இவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாங்க? இவங்க அப்பா நான் வந்து என்கிட்ட மயக்க போட்டு என்கிட்ட ஆசா பாச கண்டு பார்த்தாலா பேசுறாளா? இவங்க அப்பா வந்தான். பண்ணுங்க. தந்தைய வர வச்சு அடி 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 அடித்தது இல்லாம இல்லாம இவன் என்ன பண்றான்? என்ன அடிக்கும் போது அடிக்கும்போது அது உரிச்சு உரிச்சு இப்படி கண்ணை பார்த்து சிரிக்கிறா. அம்மா பார்த்தா அந்த பாட்டுக்கு தகுந்த வரி இப்பதான் இப்படி வந்து இப்ப வந்து சாமி குஞ்சின்னு கொஞ்சம் அவன் ஏன் ஒரு வண்டிக்கு நாடகம் தேர்தல் ஒரு 4 பாட்டுக்கு இப்ப அவருக்கு குணம் அடுத்த 4 பாட்டுக்கு எனக்கு வரும் பாருங்க. இப்ப நான் தான் இருந்தா ஆகணும். மண்டவா ஐயா முட்டி முடிக்கான வார்த்தை பேசுறியே. ஊருக்கு போவோம் வா வான்னு ஆனா கூப்பிட்டேன். இங்க இருந்த பாத்தியா சக்காத்தி கள்ளகண்டி கிடையாது. சக்காத்திங்களா நீங்க மரியாதையா சொல்லுங்க. நான் மயக்க போட்டு வீழ்ந்தா என்ன இருந்தா என்ன மயக்க போட்டு அது வெண்ணோட வருது வேற. அதுதான் நடந்து வச்சுக்கிறாங்க. அந்த வேந்தரத்துல விட்டுட்டு போக வேண்டியதால எந்த நல்லா இருந்துச்சு அப்ப பாத்தியா? இப்ப நல்லா இல்லையா? ஊருக்கு போகணும். என் அழகு என் மேடி என் நீரா என் பார்த்து ஊருக்கு போவேமனு திருட்டுத்தனமா வந்து கூப்பிட்டியே அப்ப நல்லா இருந்தது. தினந்தோறும் என்னை நினைத்து கண்ணுக்கு நிறைந்த கணவன் வர வேண்டும் என்று நீ நினைத்தாய். உனக்கு நான் என்ன பதில் சொன்னோம்? உனக்கு காட்சி தரத்தான வந்தன தவிர என்னிடத்தில் வீண் வார்த்தைகள் நீதான் பேசன. என்ன
என்னிடத்தில் மயக்கம் வந்த மாரி விழுந்து எப்படியாவது எழுப்பிடுவான் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் யதார்த்தமா எழுப்பிட்டுனே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதற்காக உன் தந்தையை வர வைத்து அச்சி நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்கு சொல்றியே. எங்க நாடகம் வாங்க போலாம், வாங்க போலாம், ஐயா வாங்க. பாடு